வணக்கம். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள், பூக்கள் இவற்றை நம்ம தோட்டத்திலேயே விளைவித்து கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய மாடி தோட்டத்தில் எவ்வளோ பச்சை மிளகாய் விளைவிச்சிருக்கோம் பாருங்கள். ரொம்ப எளிமையாக வளரக்கூடியது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்ந்த மிளகாயை உதிர்த்து விட்டிங்கன்னா நாற்றுக்கள் வந்துடும். அந்த நாற்றுக்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பக்கெட் எதில் வேண்டுமானாலும் நீங்கள் இப்படி க்ரோ பேக்கில் வேணுமானாலும் நீங்கள் நட்டு வளர்த்துக்கலாம். அரிசி களைந்த தண்ணீர், கடலை பிண்ணாக்கு ஊற வைத்த தண்ணீர் இவற்றை உரமாக கொடுத்து வளர்த்திங்கன்னா பூக்கள் வச்சிரும். அந்த பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்காக புளித்த மோர் கரைசல் தெளிச்சிட்டிங்கன்னா பூத்த பூக்கள் எல்லாமே காயாகிடும். அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது பந்தலில் இருக்கக்கூடிய பீர்க்கன் கொடி, பாகல் கொடி. இவை இரண்டுமே வேகமாக வளர்ந்து நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த பீர்க்கனும் அப்படித்தாங்க. விதைகள் போட்டு உருவாக்கிட்டோன்னா இப்படி நீளமான ஒரு வகை எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு. இப்படி நம்ம வீட்டில் நாமளே உருவாக்கக்கூடிய ஆரோக்கியமான கெமிக்கல் இல்லாத ஒரு ஆரோக்கியமான காய்கறிகளை சமைத்து உண்டால் நம் உடல் நலம் பாதுகாக்கப்படும். இந்த கொடிகளுக்கு பூச்சி விரட்டியாக 10 நாட்களுக்கு ஒரு முறை 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் வேப்ப எண்ணெய் கலந்து அதில் சில துளிகள் விம் லிக்விட் கலந்த கரைசலை தெளிச்சிட்டிங்கன்னா பூச்சிகள் வராது. இப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்தில் தினம் தினம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கலாம். இன்னும் கீரைகள் பல இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.